எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு கேப்டன் மில்லர். இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, படத்தோட ஆரம்பத்தில் 600 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு சாமியை பற்றின ஒரு கதையை சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணோம்னா மில்லர் வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை போட்டு இவரை பிடிச்சி தரவங்களுக்கு 10,000 ரூபாய் சன்மானம் அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. இப்போ அந்த மில்லர் எங்கே இருக்கார் அப்படின்னு கேட்டு பெரியவரெல்லாம் போட்டு அடித்து கொண்டுடுறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஊர் மக்கள் 3 பேர்த்த போட்டு அடின்னு அந்த போலீஸ்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. அந்த போலீஸ்லாம் சுட்டு தள்ளிட்டு அங்கே மில்லர் வாண்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டர் இருக்குல்ல, அதில் ஒருத்தர் செத்து போனால போலீஸ் அவனோட ரத்தத்தை எடுத்து ஏதோ எழுதுறாரு. என்னடா எழுதிருக்காரு அப்படின்னு பார்த்தா அந்த மில்லருக்கு முன்னாடி கேப்டன் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. இந்த இடத்துல தான் இந்த படத்தோட பேரை போடுறாங்க. இப்போ இந்த கேப்டன் மில்லர் யார் அப்படிங்கிறத ஒரு பெரிய ஒரு கதை சொல்றது மூலமா ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த மில்லர் அப்படிங்கிறவர் வந்து அனலீசன் அப்படிங்கிற ஒரு பேர்ல சாதாரணமா ஒரு கிராமத்தில் வாழ்ந்துகிட்டு இருந்தவர். அந்த கிராமத்தில் ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்குள்ள முக்கியமா தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளவே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் விதிமுறைகள் செட் பண்ணியிருக்காங்க. அந்த சமஸ்தானத்தை ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் அந்த விதிமுறையை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கடைபிடிச்சிட்டு இருக்கான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் இளவரசியை பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பி அந்த கோயிலுக்குள்ள போறாங்க. அந்த கோயிலுக்குள்ள அந்த நேரம் பார்த்து அந்த இளவரசி வந்திருப்பாங்க. இப்போ இவங்க சாதாரண ஆளுங்க, அதாவது தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்ச உடனே இவங்க 2 பேத்தையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்படி துரத்தும் போது ஒரு பொண்ணு வந்து இவங்க 2 பேத்தையும் காப்பாத்தி பின்வாசல் வெளியில அனுப்பிடுறா. அது யாருன்னு பார்த்தா அதான் நம்ம ஹீரோயின். இப்ப அப்படியே கட் பண்ணோம்னா அந்த ஊருக்குள்ள இருக்கிற மக்கள் அவங்க 2 பேரையும் கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. இந்நேரம் செத்து போயிருப்பீங்கடா, ஏன்டா அங்க போனீங்க அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட அண்ணன் வெளியூர்ல இருந்து வராரு. அவர் எங்க போயிருப்பாருன்னு பார்த்தா சுதந்திர போராட்டத்துக்காக இயக்கங்கள் நிறைய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல ஒரு இயக்கத்துல போய் அவர் சேர்ந்திருப்பாரு. இந்த கேரக்டர்ல தான் சிவராஜ்குமார் சார் நடிச்சிருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணோம்னா கோயிலுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தினால நம்ம ஹீரோவுக்கு அந்த பொண்ணு ஞாபகமாகவே இருக்கு. அதனால அந்த பொண்ணை மறுபடியும் பார்க்கறதுக்காக கோயிலுக்குள்ள போறாரு. ஆனா அப்படி போனா இவன் அங்க இருக்கிறத பார்த்தா எல்லாரும் கொன்னுருவாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டு பயமுறுத்துறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து ஒரு நாடகக்கார மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு அங்க போறாரு. ஆனா இன்னொரு பக்கம் என்ன கதை நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயினுக்கு அங்க இருக்கிறதுக்கே பிடிக்கல. ஏன் அப்படின்னா சாதாரண மக்கள் ஏன் கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அதை பத்தி தன்னோட அக்கா கிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பெண்கள் அதிகாரத்துக்கு வர்ற வரைக்கும் அடிமையா தான் இருந்தாங்கன்னு, நம்ம சொல்றதெல்லாம் யாரும் கேட்கவே மாட்டாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கிருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றாங்க. அந்த நேரத்தில் தான் நம்ம ஹீரோ வந்து கோயிலுக்குள்ள வந்து நம்ம ஹீரோயினை பார்க்க வந்திருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகிறத பார்த்து ஒரு ஆள் வந்து ராஜா கிட்ட சொன்னோன்னே அவங்க ஆட்களை அனுப்பி அவளை பிடிக்க ஓடி வராங்க. அந்த நேரத்தில் ஹீரோ உள்ள போந்து ஹீரோயினை காப்பாற்றி வெளியில கூட்டிட்டு வந்துடுறாரு. அப்படி வரும்போது பார்த்தா ஹீரோயின் ஏற்கனவே ஒரு பையனை காதலிச்சிட்டு இருப்பாங்க போல இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து இயக்கத்துல போய் சேர போறோம்னு சொல்லி கிளம்பி போறாங்க. இதை நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப ஊர்ல நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடத்துறாங்க, அதனால நான் பட்டாளத்துல போய் சேர போறேன், அதாவது ஆர்மியில போய் சேர போறேன், அங்க போய் சேர்ந்து அந்த வெள்ளைக்காரனாவது நமக்கு நிறைய மறுவாதை தருவான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். இப்ப இதை கேட்டவன் அவங்க அண்ணன் வந்து, டேய் நானே அவங்கள எதிர்த்து தான் போராடிட்டு இருக்கேன், நீ ஏன்டா அங்க போற அப்படின்னு சொல்லி திட்டி பாக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ பிடிவாதமா அங்க போய் சேர்ந்தே திருவன் அங்க போயிடுறாரு. அங்க போனா அங்கதான் அவருக்கு மில்லர் அப்படிங்கிற பேரை கொடுக்குறாங்க. அதாவது இவங்களோட பேரெல்லாம் அவங்களுக்கு கூப்பிடுறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறதுனால அவங்களே ஒரு பேரை வச்சிடறாங்க. அப்படி வந்த பேர் தான் மில்லர். நம்ம ஹீரோவுக்கு என்ன ஆசை அப்படின்னா, இந்த மில்லர் அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டெப்பா முன்னேறி கேப்டன் மில்லர் அப்படிங்கிற பேர் வரணுங்கிறது ஆசை. இப்போ இவர் கூட ஃப்ரெண்ட்லாம் வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அங்கே இன்னொரு முக்கியமான கேரக்டர் வருது. அந்த கேரக்டரில் தான் சந்தீப் கிஷன் அவர்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறாங்க. நமக்கு கிடைச்ச முதல் வேலை, இந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னு அங்கே போய் பார்த்தா இந்த சுதந்திர போராட்ட இயக்கத்திலிருந்து போராடிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதில் 300 பேரை சுட்டு கொல்லணும் அப்படின்னு இவங்களுக்கு ஆர்டர் வந்திருக்கு. நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்களை எப்பரா நம்ம சுடுறது அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்கிறாரு. அங்கே இருக்கிற ஆங்கில அதிகாரி ஃபயர் ஃபயர் அப்படின்னு கத்தும் போது நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியல, சுட ஆரம்பிச்சிடறாரு. இப்ப நம்மளே நம்ம நாட்டு மக்களை கொல்ற அளவுக்கு ஆளாயிட்டமே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவுக்குள்ள பயங்கரமான கில்ட்டி ஃபீலிங் வருது. அதனால அங்க இருக்கிற அந்த ஆங்கிலேய அதிகாரி அடிச்சு அந்த தீயிலத்தில் எரிய வச்சு கொன்னுடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அதனால நம்ம ஹீரோ அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஊருக்கு வந்தா ஊர்ல எல்லாரும் அவரை துரோகின்னு சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. ஏன்னா நம்ம நாட்டு மக்களை நீ எப்படா சுடு அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அதுவும் இல்லாம அந்த கூட்டத்துல அந்த 300 பேர்ல உங்க அண்ணனும் ஒருத்தனா இருந்தான், அவனையே என்ன கொன்னுட்டியாடா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மேல பழிய போட்டுறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு எங்க போறதுன்னே தெரியல. இப்ப கட் பண்ணோம்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு வழி இல்லாம ஒரு கொள்ள கூட்டத்துல சேர்ந்துடுறாரு. அந்த கொள்ள கூட்டத்துல சேர்ந்து படிப்படியா முன்னேறி அந்த கூட்டத்தோட தலைவனா மாறுறாரு. இப்ப இந்த கேப்டன் மில்லரை பிடிக்கிறதுக்காக தான் 10,000 ரூபாய் சன்மானம்னு அறிவிச்சிருப்பாங்க. இந்த நேரத்துல 600 வருஷமா தொன்று தொட்டு ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த சாமி சிலையை வந்து யாருக்குமே தெரியாம பத்திரமா பாதுகாத்து வச்சிருப்பாங்க. இதை எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆங்கிலேயன் என்ன பண்ணுவானா, அந்த சிலையை அங்கிருந்து தூக்கிட்டு போயிடுறான். இப்ப அந்த சிலையை மறுபடியும் கொண்டு வரணும், அதை நம்ம ஹீரோவால தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜாவோட பையன் என்ன பண்றானா, நம்ம ஹீரோ கிட்ட ஆள் அனுப்பி
நீ அந்த சிலையை ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து திருடி எனக்கு கொண்டு வந்து கொடு, நான் உனக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் காசு தரேன், அதுவும் இல்லாம உங்க மக்கள் எல்லாம் கோயிலுக்குள்ள அனுமதிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதாவது மில்லர் அந்த சிலையை திருடி எடுத்து நம்ம கிட்ட கொடுத்த உடனே மில்லரே அவனை சுத்தி இருக்கிற ஆட்களை எல்லாத்தையும் கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டுறான். இப்ப நம்ம ஹீரோ அந்த சிலையை அவங்களுக்காக திருட போறாரு. இப்ப இதுக்கப்புறம் என்ன ஆச்சு? நம்ம ஹீரோ அந்த சிலையை திருடி கொண்டு வந்து கொடுத்தாரா? இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயின் என்ன ஆனாங்க? அவங்கள நம்ம ஹீரோ மீட் பண்ணாரா இல்லையா? நம்ம ஹீரோவோட அண்ணன் என்ன ஆனாரு? உண்மையாலுமே அவர் இறந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விறுவிறுப்பான திரைக்கதையோட சொல்லியிருக்கிற கதை தாங்க இந்த கதை. இந்த படத்தோட ஆரம்பத்துல 600 வருஷமா உலகிட்டு இருக்கிற அந்த கதையை சொல்லும் போதும் நம்ம ஹீரோட இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ யாரு, ஏன் அப்படிப்பட்ட ஒரு ஆளா மாறினா அப்படிங்கிற அந்த டிராவல் கூட நல்லா தான் இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த கதை எதை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி தடுமாறுறப்பதான் அந்த சிலை மேட்டர் வருது. அந்த சிலையை திருடிட்டு போனா அந்த சிலையை திருப்பி நம்ம ஹீரோ கொண்டு வந்து கொடுத்தாரா அப்படின்ற கேள்வி வருது. கண்டிப்பா ஒரு ஆங்கிலேயர்கள்ட்ட இருந்து அதை திருடிடுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, எதை நோக்கி இந்த கதை போகுது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன தெளிவில்லாம இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி இதுல நடிச்ச நம்ம ஹீரோ ஹீரோயின் எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தோட முக்கிய பலம் என்னன்னா இதோட ஆர்ட் ஒர்க் தான். அந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி சூப்பரா கொண்டு வந்திருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபியும் சூப்பரா இருந்தது. இது எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட பின்னணி இசை தான். பேக்ரவுண்ட் மியூசிக் வேற லெவல்ல இருந்தது. மொத்தத்தில் ஆரம்பத்தில் இந்த படம் எதை நோக்கி போகுது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இல்லாததுனால, இதோட திரைக்கதை கொஞ்சம் வீக்கா இருந்ததுனால கொஞ்சம் அங்கங்க லாக் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. மற்றபடி படம் பார்த்தவங்கள உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட்ல போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட்ல போடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.